அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். இந்த மருத்துவமனை ஒன்றும் நமக்கு புதிதல்ல. 1979 ஆண்டு 47 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை அதன் பிறகு 20 வருடங்களுக்கு பின்னாலே சிறப்பான முறையில் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களுடைய ஆசியுடன் மேலும் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மேலும் ஒரு அவர்களுடைய ஆசியுடனேயே வேற ஒரு நிர்வாகத்துடன் இருக்கிறது, சிறப்பாக பணியாற்றப்பட்டிருக்கிறது. நான் இங்கே இது போன்ற ஒரு CSR ப்ராஜெக்டை ஒரு மருத்துவமனைக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது இங்கே நான் வந்தவுடன் பார்த்து திரு ரங்கராஜன் கேட்டது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை விட இங்கே வர்றவங்க இந்த மருத்துவமனை வேற ஒரு காலத்துல என்னுடைய மகனை நான் இங்க அனுமதித்தேன். அப்போ நான் வந்திருந்த போது இருந்த கூட்டம், நான் வந்திருந்த போது இருந்த அந்த வாகனங்கள், அந்த நெரிசல், அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிடம்லாம் இப்படி இருக்குன்னாங்க, முதல்ல அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். பட் அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாலேயே இந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அப்பவே நான் சொன்னேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் அதிகமா நம்ம வந்து ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சில மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருப்பாங்க. நான் வரும்போது சார் பார்த்த 30 வருஷமா இருக்கிறாங்க, அவங்க 20 வருஷமா 30 வருஷமா இருக்காங்க அப்படின்ற பொழுது மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை விளம்பரத்தினால் பின்தங்கி போவது என்பது தவறானது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பினுடைய கோளாறினால் பின்தங்குவது. ஏன்னா இதுல இந்த மருத்துவமனை நன்றாக செயல்பட வேண்டும் என்பது நோக்கம். இங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணம், நம்ம வந்து ஏழை மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்ட நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவமனை பார்க்கும் பொழுது சிறப்பாக கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதன் அடிப்படையில் நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இன்னும் சொல்ல போனால் விரைவில் என்னுடைய முயற்சிகளால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் உறுதியாக அதாவது அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட அதை பேசியிருக்காங்க. இது மட்டுமல்ல, ஒரு REC அப்படின்னு சொல்ற இந்த முன்னால வந்து ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் என்று சொல்லப்பட்ட இந்த நிறுவனம் இப்பொழுது REC லிமிடெட் அவர்கள் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய மகாரத்னா கம்பெனி. அதுல நான் வந்து ஒரு நம்ம அந்த நிர்வாகத்துல நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இயக்குனரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு உண்மையிலேயே எனக்கே ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் அதுல வந்து எனக்கு வந்து நிறைய பாடங்கள், எவ்வளவோ விஷயங்களை வந்து எக்ஸ்போசர் மிக அதிகமாக நான் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதுல குறிப்பா CSR முதல்ல நான் இங்க சென்ற பொழுது இந்த CSR ஆக்டிவிட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சொன்ன 5,70,70,000 கோடி ரூபாய் இன்றைக்கு வர வேண்டியது. 5,70,000 crores ரிசீவபிள்ஸ் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேலே 1 லட்சம் கோடி கூட இருக்கு. எல்லாம் சேர்த்தாங்க, எல்லா நிறுவனங்களும் சேர்த்தாங்க. டான்ஜென்கோ அது இதுன்னு தமிழ்நாடு மின் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வர வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட 5இல் 1 பங்கு அல்லது 6இல் 1 பங்கு. ஆனால் ஏன் இந்த நிறுவனம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு திட்டம் கூட பெருநிறுவன சமூக திட்டங்கள் நீங்க அதை செய்யல அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாங்க. கேட்பதற்கு ஆள் இல்லை, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னது மாதிரி நம்ம கேட்ட உடனே அது வந்து கிடைச்சது. தொடர்ந்து இந்த ஒரு 6-7 மாதங்கள்ல உண்மையிலேயே நாம் வந்து சொல்ல வேண்டும், தாரா, நம்ம இமானுவேல் போன்றவர்களும் மிக சிறப்பான குறிப்பாக சொல்லணும் ரெட் கிராஸ் நிறுவனத்தோட நாம் வந்து ரெட் கிராஸ் வந்து சொல்லி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால 7 மொபைல் மெடிக்கல் யூனிட் கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாட்டில். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே போல நம்முடைய கிருஷ்ணகிரி, நீலகிரி, மொத்தம் 7 மாவட்டங்களுக்கு நாம வந்து இந்த மொபைல் மெடிக்கல் கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் 100லிருந்து 150 பேருக்கு மேல மருத்துவ வசதி மொபைல் வேன்ல கொண்டு போய் மருத்துவத்தை நேர வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறாங்க. வீடு தேடி இலவசமான ஒரு மருத்துவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல அந்த அளவிற்கு மிக மிக அற்புதமான ஒரு
திட்டம். அந்த திட்டம் வந்து இன்னும் கூட நாங்கள் இன்னொரு 7 அல்லது 8 மொபைல் மெடிக்கல் யூனிட் வேறு சில மாவட்டங்களில் கொடுக்கணும். அது ஒரு பக்கம்னா, கடந்த மாதம் நம்ம சங்கரா கண் மருத்துவமனை அதுல வந்து ஒரு 8,000 பேருக்கு கண் கேட்ராக்ட் ஆபரேஷன், கேட்ராக்ட் சர்ஜரிக்கு 6 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். அது ஒப்பந்தம் போட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒர்க். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு தூத்துக்குடியில ஒரு 50 லட்சம் ரூபாய் தொடர்பு செய்துக்கணும். இப்போ வந்து நம்முடைய மதுரை காந்தி கிராம் பல்கலைக்கழகத்துல 1.25 மெகாவாட் மின்சாரம் சோலார் உற்பத்தி அங்க இலவசமா அங்க வந்து இனிமேல் வழங்கப்பட போகிறது. இப்படி நிறைய விஷயம், ராமகிருஷ்ணா மிஷன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து யார் நம்ம வந்து நல்ல ரெப்யூட்டடான ஆர்கனைசேஷன் உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையில செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வேட்கையோட அந்த ஆவலோடு தான் நாம வந்து தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்ஐசி நிறுவனம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். அது இது மட்டும் அல்ல, நான் தான் சொன்னேன், இது வந்து இதோட நிற்க போறது இல்லை. We will all support you. உங்களை வந்து உறுதியாக அதிக அளவுல நாம வந்து சங்கரா இந்த நம்ம காமகோடி ஹாஸ்பிட்டலுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நாம வந்து உறுதுணையாக இருப்போம். நம்முடைய மோட்டோ அப்படின்னு சொல்றது, எல்லாம் என்னோட ரொம்ப பெரியவங்களாம் இருக்கிறீங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு உயிரை காப்பாற்றுவது, அந்த உயிரை எப்படி, அதுவும் குறிப்பா இது வந்து பீடியாட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய, நான் வந்து நான் சொன்ன என் மகனை கூட நான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். ஸோ உண்மையிலேயே நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் பார்த்த மருத்துவமனை அல்ல இது. நான் எல்லாரும் சொல்லுவாங்க 15 வருஷத்துக்கு முன்னால இருந்தது தெரியுமா, இப்போ ரொம்ப இதாயிடுச்சுங்க. அந்த மாதிரி அன்று இருந்ததை விட நான் உண்மையிலேயே இன்று நான் தரம் என்று சொல்ல மாட்டேன், இதனுடைய லுக்ஸ் குறைந்துதான் இருக்கிறது. அதற்கு காரணம் பணம், நிதி. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நம்முடைய நிதி மோசமாக மற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிதி அதிகமா போறதுனால இது வந்து குறைவான மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட நாம இந்த மாதிரியான பல்வேறு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நிதின்றது மிக மிக முக்கியமானது. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிக அளவு செலவு கண்டிப்பா இருக்கு. அதனால தோற்றமும் ஒரு முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி என்பது போலத்தான் இன்னைக்கு மருத்துவமனைகளும் வந்துருச்சு. பாக்குறோம் சில ஹாஸ்பிட்டல்லாம் 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துதான் மக்கள் அதான் விரும்புறாங்க. ஸோ நம்ம வந்து அதை நம்ம வந்து டினை. ஸோ அதனால மக்கள் அதை விரும்புறாங்கன்ற போது அதற்கு தகுந்த போல நாம செய்யணும், செயல்படணும். இப்போ தொடர்ந்து ஆர்இசி நிறுவனமும் சரி, அதே போன்று நம்முடைய மற்ற பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமாக இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு நாம கொண்டு போகணும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதனால விரைவில் இன்னும் அதிக வளர்ச்சியை இந்த மருத்துவமனை பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த அற்புதமான இந்த மாலை பொழுதுல குறிப்பா டாக்டர்ஸ் அண்ட் இங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட உங்களுடைய பணியிலிருந்து சற்றே நேரம் எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சேர்த்திருக்கு மிக மிக சிறப்பு. MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்துக்குவாங்க விரைவில். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இது வரும் பொழுது மேலும் 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 இங்க அதிகமான நோயாளிகள் நான் சொல்றதை விட தப்பாயிடும், அதிகமான மக்கள் இங்கே வந்து இந்த வசதிகளை பெற வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால மிக சிறந்த முறையில நாம இதை எல்லாருமா சேர்ந்து செய்வோம். இந்த மருத்துவமனை மேலும் வளர்வதற்கு எல்லாம் வந்து இறைவன் அருள் புரியும்.